Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. கொஞ்சம் வேகமாக இருக்கிறவர்கள் செல்வாக்கு மிக்கவர்கள் வந்தால் தன்னுடைய இது போயிடுன்ற ஒரு இன்செக்யூரிட்டி ருசியானதுக்கு இருக்குது, ஜானுக்கும் இருக்கிறது. அதை அர்ஜுனாவுக்கு என்ன ஆகுதுன்னா, அவ்வளோ செல்வாக்கு அவ்வளோ இதுவாக வந்தோமே ஆனந்த் அண்டு ஜான் ஆரோக்கியசாமி வழிகாட்டுதல் படி அவர் செயல்படணும்னு அவருக்கு ஒரு தடை. அருண்ராஜுக்கு அது கிடையாது. சகாயம் IAS இவங்க கூட்டுக்குள்ளே அடங்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன். அவர் ஒரு தனி ரூட். வணக்கம் சார். வணக்கம். அருண்ராஜ் IRS இன்று முறைப்படி கட்சியில் இணைந்திருக்கிறாரு. அவருக்கு கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் பதவி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதிமுக திமுகவை சேர்ந்த முன்னாள் MLAக்களும் இணைஞ்சிருக்காங்க. ஸோ நீங்கள் சொன்னீங்க ரொம்ப நாளாக மாட்டு கட்சியிலேருந்து இணைகிறாங்களா, எங்கே யாரும் இணைப்பே காணான்ட்டு. ஸோ அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு இணைப்பு நடந்திருக்கு. மீண்டும் அடுத்த வருங்காலங்களில் இருக்கணும் கேள்விப்படுறோம். சொல்லுங்கள் சார், இந்த இணைப்பு எப்படி பார்க்குறீங்க? ஸ்ரீதரன் உங்களுக்கு தெரியுமா? இல்லை, இப்போ இணைஞ்ச வாட்டி தான் தெரியும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்ன்ட்டு. ராஜலட்சுமின்னு சொன்னோடனே நான் ஃபஸ்ட்டு எல்லாமே ADMK முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி தான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் இல்லை, இவங்களும் பெரிய பரிச்சயப்படாத தான். எல்லாம் ரிட்டையர் பார்ட்டிங்க. அப்புறம் வேறு யார்? இன்னொருத்தர் டேவிட் செல்வன் ஒருத்தர் சார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், திருவைகுண்டம் நினைக்கிறேன் சார். ஸ்ரீதரன் ஸ்ரீவைகுண்டம். டேவிட் செல்வன் ஸ்ரீவைகுண்டம் 96. ஸ்ரீதரன் 91 வால்பாறை. இவங்க 2011. 2011 இவங்க எப்படிடா MLA ஆனாங்கன்னு பலருக்கும் ஆச்சரியம். ஏதோ ஒரு கேப்பில் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் 5 வருஷம் அவங்க பெருசாக ஒன்றும் சோபிக்கலை. அப்புறம் OPS அணிக்கு போனாங்க. ராஜலட்சுமி சொல்கிறேன், OPS அணிக்கு போனாங்க. அங்கே இருக்கிற கட்சியிலே இருந்து கொண்டே கட்சி மாறுன்ற மாதிரி OPS பிஜேபியில் இருக்கும்போதே, பிஜேபியோட இருக்கும்போதே இவங்க பிஜேபி போயிட்டாங்க. இப்போ பிஜேபி நீங்கள் அவங்கள அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்லாம் சொல்ல முடியாது. பிஜேபியில் இப்போ இருக்கிறாங்க. பிஜேபியிலேருந்து இப்படி வந்துட்டாங்க. இவங்க 2 பேரும் திமுகவில் இருக்காங்கன்னா இவங்க இன்றைக்கி தான் தெரிஞ்சு இதாக விசாரிச்சிருப்பாங்க என்ன ஆச்சுன்னு. ஏன்னா திமுக அடுத்தடுத்து நோக்கி நகர்ந்துட்டு இருக்குது. ஒரு இடத்துக்கு 10 பேர் போட்டுட்ருக்காங்க. அப்போ இவங்க 2 பேருடைய வரவு எந்த அளவுக்கு இதுன்னு. ராஜலட்சுமி வரவு பெருசாக உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் என்கிற முறையில் கூடுதலாக ஒரு இது கிடைக்குமே தவிர பெருசாக ஒன்றும் அவங்க பெருசாக கட்சிக்காரங்களாம் கிடையாது அவங்க. அதனால் அவங்களுடைய இணைப்பெல்லாம் பெருசாக. ஸ்ரீதரன் அவர் 2 பேர் விஷயம் எனக்கு தெரியாது. ஆனால் அவங்களாம் பார்த்தீங்கன்னா 91 96 வருஷத்தில் MLA இருந்திருக்காங்கன்னா அதற்கு பிறகு அவர்களால் சோபிக்க முடியல, கட்சியில் தொடர முடியல, மற்ற இதில் இது பண்ண முடியலன்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அட் ப்ரெசென்ட்டில் எவ்வளோ பேர் இருந்தாங்க? ரொம்ப பேர் இருந்தாங்க. முன்னாள் மத்திய அமைச்சர் பலரும் இருந்தாங்க. அவங்களாம் வந்திருந்தால் திமுகவுக்கு பெரிய நெருக்கடி உருவாயிருக்கும். அவங்களாம் யாருமே எடுக்காமல் இவங்களை எடுக்கிறாங்கன்னு நான் திரும்ப சொல்கிறேன். இவர்களுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுறது ஏற்ற மாதிரி இருக்கிற மாதிரி தான் ஆட்களை எடுக்கிறாங்கன்றது நம்ம பார்க்கணும். இப்படி இன்டெலெக்சுவலாக யாரும் வந்தாங்கன்னா அவங்களை எடுக்கக்கூடாதுன்ட்டு ஏதாச்சும்? இன்டெலெக்சுவலாக மட்டும் இல்லை, செயல்படுற அரசியல் ரீதியாக செயல்படுறவர்கள், கொஞ்சம் வேகமாக இருக்கிறவர்கள், செல்வாக்கு மிக்கவர்கள் வந்தால் தன்னுடைய இது போயிடுன்ற ஒரு இன்செக்யூரிட்டி புசியானதுக்கு இருக்குது, ஜானுக்கும் இருக்கிறது. அதனால் இவர்கள் பார்த்து தான் ஆட்கள் எடுக்கிறாங்க. இன்னொன்று கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, சவுண்டு பார்ட்டியில் கொஞ்சம் பேரை உள்ளே எடுக்கிறாங்க. அது தனி. அவர்களாலேயும் ஒன்றும் பெருசாக இதுக்கு காலேஜுக்கு 10 சீட்டு வேணால் சேர்க்கலாம். JPR அந்த கல்வி நிறுவனத்துடைய அவங்க கொஞ்சம் பெரிய வசதி மிக்கவர். அவங்க உள்ள வரதில் பெரிய அதிசயம் ஒன்றும் இல்லை. அவங்க சேர்ந்து. ஆமாம். அதனால் அது ஒரு பார்ட்டு. இப்போ இந்த விஷயங்களை தாண்டி யாராவது புதுசானா, இப்போ அருண்ராஜ் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், நம்மளே சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? பாலிசி மேக்கிங் சம்மந்தமான பொறுப்பு அவர் கொடுக்கப்படும் பொதுச் செயலாளருக்குன்னு. கொடுத்துட்டாங்களா? கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர். கொள்கை பரப்புலாம் ஒன்றும் கிடையாது. தான் பாலிசி, ப்ரொபகண்டா அண்ட் பாலிசி தான் போட்டிருக்காங்க. ப்ரொபகண்டா அண்ட் பாலிசி. ப்ரொபகண்டா ஏற்கனவே இவர்கிட்ட இருக்குது. அதை ஒரிஜினல் வச்சிருக்காரு. தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர். அதுலேயும் ப்ரொபகண்டா வருது இல்லை. அப்போ இவர் நீங்கள் அதை ஒரிஜினாவுக்கு என்ன ஆகுதுன்னா, அவ்வளோ செல்வாக்கு அவ்வளோ இதுவாக வந்தோமே ஆனந்த் அண்டு ஜான் ஆரோக்கியசாமி வழிகாட்டுதல் படி அவர் செயல்படணும்னு அவருக்கு ஒரு தடை. அருண்ராஜுக்கு அது கிடையாது. லெட்டர் பேரில் மென்ஷன் பண்ணும்போதே அது இல்லாமல். ஆமாம். அதில் கூட கடைசியில் இதில் முதல்லையே ஆனந்த் வழிகாட்டுதல் படி என்னுடைய உத்தரவு ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதல் படி செயல்படுவார். அப்போ அவர் கிடையாது, ஜான் கிடையாது. இப்போ நான் அன்றைக்கி சொன்னேன், அதை மறுபடியும் ரீகால் பண்ணுறேன். கட்சியில் சேர்ற வரைக்கும் தான் நீங்கள் ப்ரொபகண்டா பொதுச்செயலாளர் எல்லாம் வந்துட்ட பிறகு ஆனந்த் என்ன சொல்கிறாரோ அது பிரகாரம் தான் கிட்டத்தட்ட போகிற மாதிரி இருக்கும். அதனால் அதை மீறிலாம் ஒன்றும் பெருசாக இது பண்ண முடியாது. இதுதான் இன்றைக்கு இணைந்தவர்களுடைய பட்டியல்.
இதில் காளியம்மாவை கொஞ்சம் செய்தியாளர்கள் இந்த சேனல்களில் உருட்டினாங்க காளியம்மாள் அதுன்னு. காளியம்மாள்கிட்ட கேட்டப்போ நான் என்னையா சேர்க்குறாங்களா எனக்கு எதுவும் தகவல் இல்லையே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. காளியம்மாள்லாம் லேட்டஸ்ட் அரசியல்வாதி, லேட்டஸ்ட் மாடல். இவங்கெல்லாம் எல்லாம் விண்டேஜ் மாடல் தான், ஒன்லி விண்டேஜ் அப்படின்ற மூடில் தான் சேர்க்குறாங்க. அதனால் காளியம்மாளுக்குலாம் அனுமதி இல்லை. சரி, இதை தாண்டி இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் அவர்கள் வந்து அடுத்தடுத்த நாட்களில் இந்த வரும் மாதங்கள்லேயே கூட இணையத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த பேச்சுவார்த்தையும் போயிட்டுருக்கேன்னாங்க. இந்நிலையில் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை சகாயம் இணையில அப்படின்னும் சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாமே வந்து இப்போ டிவிக்கில் பார்த்தீங்கன்னா கிறித்துவர்கள் அதிகமாக வந்து கட்சியில் சேர்க்கப்படுறாங்க, அவங்களுக்கு வந்து பதவி கொடுக்குறாங்க. டிஎம்கே சைட்லேருந்து சொல்கிற குற்றச்சாட்டு அதுதான், பொதுப்படியாக வந்து அவர் மேலே குற்றச்சாட்டு இதுதான். பிஜேபியிலாம் ஜோசப் விஜய்னு சொல்லி மென்ஷன் பண்ணுற மாதிரி இவங்க வந்து இந்த மாதிரி தான் கட்சி எடுத்து போகிறாங்க, சிறுபான்மை ரோட்டில் வந்து ஃபுல்லாக கிராப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு வழி நடத்தி போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? சகாயம் இணைப்பு உறுதிப்படுத்த இது வந்து நான் எப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கட்சியுடைய உள் விவகாரம், அது விஜய் அவருடைய இஷ்டம். இப்போ ஜான் ஆரோக்கியசாமி ஏன் விஜய் கூட நெருக்கமாக இருக்காருன்னா அவரும் கிறித்துவர் இவரும் கிறித்துவர்ன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதை பற்றிலாம் நம்ம கருத்து சொல்ல முடியாது, ஏன்னா அது அவருடைய உட்கட்சி விவகாரம். அது உட்கட்சி விவகாரம் சார். பட் குற்றச்சாட்டு எதிர்கட்சியில் வைக்கிற போது அப்படி தான் வைக்கிறாங்க. அவங்க 1000 ரூபாய் இவங்களுக்கு வேலையாக தானே. இவங்க வந்து எல்லாம் அப்படியே அந்த ஒவ்வொரு டிஎன்ஏவாக டெஸ்ட் பண்ணுவாங்க. அதே இது இவங்க வந்து இனிக்க விருத்தராஜுக்கு சீட்டு கொடுத்தா அதை வந்து ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. ஏன் அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தீங்கன்னு கேட்டால் அது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னுவாங்க. ஏன் ஒன்றுமே காதர் மைதீன்னு ஒருத்தருக்காருல்ல, அந்த கட்சி ஒன்று இருக்குல்ல, அது எங்கேயாவது யாருக்காவது ஏதோ ஒரு போராட்டம் எதுலையாவது செயல்பட்டு பார்த்துருக்கீங்களா சொல்லுங்கள். ஜவஹர்லால் கட்சி கூட எங்கேயாவது போராடும், மனிதநேய மக்கள் கட்சியும் போராடும், பொது சேவை செய்வாங்க, ரத்த தானம் மற்ற விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க, தவ்ஹீத் ஜமாத்து. அந்த இந்த முஸ்லீம் லீகை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? பெருசாக போராட்டம் பெருசாக இல்லை, சிறுசாக பார்த்துருக்கீங்களா சொல்லுங்கள். அப்போ சிறுசாவது பார்த்துருக்கீங்களா? நீங்கள் அந்த போர் வால் மற்றவங்களாம் கூட அந்த கவர்னர் எதிர்த்துன்னா ஆயின்னு சொல்லிட்டு சைதாப்பேட்டில் கூடி வால் சுற்றிட்டு இருப்பாங்க. இங்கே அவங்கள அங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அதிகபட்சமாக நீங்கள் காகித மில்லத் நினைவு நாள் அன்றைக்கி வந்து போர்வை போத்துறதும், தேர்தல் ஒப்பந்தம் அன்றைக்கி மேடல் நிற்கிறதும், இல்லை ஸ்டாலினுக்கு வாழ்த்து இழுத்து இந்த இப்போ கூட இருந்தது மாநில சுயாட்சி நாயகன்னா அந்த மாதிரி மேடைகள்லேருந்து தான் இருப்பாங்க. மற்றபடி இது அவங்களையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு திமுக ஆதரிச்சிக்கிட்டு இருக்குது. என்ன பண்ணாங்க அவங்க? என்ன போராட்டம் நடத்தினாங்க? அப்போ அதுக்கு பேர் என்ன? இப்படி தான் இவரெலாம் வந்து தொப்பி போட்டு இருக்காரு காதர் மொய்தீன் பாய், பாரம்பரிய முஸ்லீம் லீக் கட்சி. இவர்களுக்கு இந்த வேலூர், ஆம்பூர், வாணியம்பாடி அங்கங்கே இவங்களுக்கு வேல்யூ இருக்குது அப்படின்னோன்னா கூட வச்சுக்கிறது. அவ்வளோதான் இவர்கள் நோக்கம், இதுதான். அப்போ விஜய் மட்டும் போய் சொல்கிறதுக்கு இவர்களுக்கு என்ன இருக்குது. அதனால் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இப்போ சேர்ந்துருக்கவங்களே இருக்கிறாங்க. அவர் எப்படி செயல்படுறான்றதை பொறுத்து தான் நம்ம எதுவும் சொல்ல முடியும். ஏன்னா செயல்படாத ஒருத்தரை போயிட்டு நீங்கள் எப்படிங்க குற்றம் சொல்கிறீங்க? அப்படியே தான் இருக்கும். அதிகபட்ச பொது நிகழ்ச்சினா அது இன்றைக்கி இந்த ஒரு வாரம் 10 நாளில் கொஞ்சம் பேர் வந்து இன்றைக்கி கட்சியில் சேர்ந்தது. அது கூட இவர் அப்படியே ரகசியமாக வந்தார். ஃபோட்டோஸ் வந்துச்சா இல்லையா? இணைப்பு ஃபோட்டோஸ் எதுவும் வரல. ஃபோட்டோஸ்லாம் பிடிச்சாங்க, எல்லாருக்கும் சால்வ் போட்டு ஃபோட்டோலாம் பிடிச்சாங்க. அது ஒரு 2 வருஷம் பொறுத்து வெளியிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சார் வரலாம்ல சார், ஈவினிங் கூட வரலாம். அதான் சொல்கிறேன், என்ன ஈவினிங் அறிக்கை வரும்போது ஃபோட்டோ வரதுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? அப்போ இந்த மாதிரி தான் அவர்கள் செயல்பாடு இருக்கிறது. இதனால் வந்து நம்ம அவரை வந்து இந்த கிறிஸ்தவ இதில் பார்க்குறாரு அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்போ என்ன பிரச்சனைனா, மேலே அந்த நிர்வாகிகள் இந்த மாதிரி பிடிச்சி வந்தவொன்னே தூக்கி போடுறாங்க. இப்போ வந்து இணைஞ்சவங்களுக்கு என்ன பொறுப்பு என்ன இதுன்றதெல்லாம் இப்போ சொல்லலை. இன்னும் 2-3 பேர் இணைஞ்சாங்க, அவங்கள பற்றிலாம் ஒன்றுமே காணோம், அறிக்கையிலே காணோம். உயர்நீதிமன்ற அந்த வழக்கறிஞர் விஜயுடைய வழக்கறிஞர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அசோசியேஷன் துணைத் தலைவரோ ஏதோ ஒரு நிர்வாகி, அறிவழகுன்னு ஏதோ பேர், அவர், இவங்களாம் இணைஞ்சிருக்காங்க. அதை பற்றிலாம் ஒன்றும் காணோம். அதனால் அது இனிமேல் வரலாம். சரி, இந்த நியமனங்கள்லாம் தாண்டி பொதுவாக விஜய் அவர்கள் வந்து நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி பர்சனல் அட்வொகேட்டு, அவர் நடிகராக இருந்தப்போ யார் யாரெல்லாம் வந்து இப்போது ஆடிட்ரு, அட்வொகேட்டு, இவங்களுக்கெல்லாம் கட்சி பதவி கொடுக்குறாருல்ல சார். ஸோ அது ஒரு விமர்சனம் இருக்குல்ல, எப்படி நீங்கள் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் நடிகராக இருந்தப்போ வேறு உங்கள் ப்ரொஃபஷன், அதனால் அங்கே வந்து யூஸ் பண்ணீங்க, இங்கே வந்ததுக்கப்புறம் கூட தன்னுடைய மேனேஜரு இதுதான் தெரியுதா ஜெகதீஷ் அவர்களுக்கு கொடுத்துருக்காரு. நடிகர்களுக்கும் எம்ஜிஆருக்கும் உள்ள வித்தியாசம். எம்ஜிஆர் வந்து நடிகராக இருந்தாலும் அரசியல்வாதியாக இருந்தார். அவருக்கு எப்படி அரசியல் பண்ணணும்னு தெரிஞ்சது, யாரை எங்கே வைக்கணும்னு தெரிஞ்சது. முஸ்ரிபுத்தன் அகில உலக எம்ஜிஆர் மன்ற தலைவர், முஸ்ரிபுத்தன் பேர். அவரை வந்து நீ தலைவராகவே இரு அப்படின்ட்டு கட்சிக்கு வந்து எம்ஜிஆர் பொதுச் செயலாளர், ஆர் எம் வீரப்பன், மற்ற இவர்கள்லாம் ஒரே ஒரு ஆள் தான் அவர் கூட இருந்தவர் கொண்டு வந்தோன்னா ஆர் எம் வீரப்பன் மட்டும்தான். அந்த ஆர் எம் வீரப்பன் கூட அரசியல் ரீதியாக அவர் தயாரானவர். அதனால் ஆர் எம் வீரப்பன் அவர் அதுக்கப்புறம் அவர் தான் பெரிய அரசியல்வாதியாக இருந்தவர் தானே.
ஆக்சுவலாக ஒரு பெரியார்கிட்ட இருந்தவர். அங்கே தீக்கால இருந்தால் அப்படி வராரு. எம்ஜிஆர் கூட அப்புறம் உதவியாளராக வராரு, மேனேஜராக வராரு, சத்யா ஸ்டூடியோ பார்த்துக்கிறாரு. அந்த மாதிரி அப்படியே அரசியல் ரீதியாக வர்றாரு. ஜெயலலிதா டிஃப்ரெண்ட்டு. அவங்க வந்து எம்ஜிஆர் ஒரு கட்டத்துக்கு மேலே அடுத்து நம்ம கட்சியை இது பண்ணோன்னா இவங்க ஒரு இதாக இருப்பாங்கன்னு தான் கொண்டு வந்தார் எம்ஜிஆர். அதுக்கு அவங்க கரெக்டாக பொருந்துனாங்க. அவங்க ஒரு மற்ற நடிகைகள் மாதிரி எம்ஜிஆர் எவ்வளோ நடிகைகளை ட்ரை பண்ணி பார்த்தாரு. ஆனால் இவங்க தான் அது சக்ஸஸ் பண்ணாங்க. 82 கட்சியில் வந்தவங்க 84 தமிழ்நாடு ஃபுல்லாக எம்ஜிஆர் அமெரிக்காவில் சிகிச்சையில் இருந்தப்போ இவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் பண்ணி அதிமுக பிரச்சாரம் பண்ணாங்க. இத்தனைக்கு 2 கோஷ்டி அப்போ ஆரம்பிக்கிறப்ப ஒரு கோஷ்டி, ஜெயலலிதாவை சுத்தமாக ஒதுக்குற மாதிரி பண்ணாங்க. அதை மீறி இவங்க பண்ணி ஒரு பெரிய அளவில் ஒரு சில இளம் அமைச்சர்கள் KKS திருநாவுக்கரசு இந்த மாதிரி ஆட்கள், SD உக்கம்சந்த் இவங்கெல்லாம் வந்து ஜெயலலிதா பக்கம் இருந்தாங்க. மற்றபடி சீனியர்ஸ் ஃபுல்லாகவே அந்த சைடு இருந்தாங்க. அதுலேயே 84 ஜெயலலிதா தான் யார் நிரூபித்தாங்க. 87 89 தான் நமக்கு தெரியும் அவங்க எந்த அளவுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்தாங்கன்னு. அப்போ எம்ஜிஆர் தன்னை சுற்றி நாவலர் நெடுஞ்செழியன், காளிமுத்து, பண்ருட்டி ராமச்சந்திரன், HV ஹண்டே இந்த மாதிரி தான் வச்சுருந்தார். எல்லாம் அரசியல்வாதிகள், இளம் அரசியல்வாதிகள்னு பலரை அவர் உருவாக்குனார். அப்படி வந்தவங்க தான் திருநாவுக்கரசு, செங்கோட்டையன், ஜெயக்குமார், இன்னும் பலர். அப்போ அந்த மாதிரி தான் அவர். இவங்கலாம் அப்படி கிடையாது. இப்போ ரஜினி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா பண்ணுறாருப்பா, நீ விசாமல் வந்துடுறேன் மன்றத்துக்கு நீ தான் போய் செயலாளர். அவர் வந்தோன்னே அங்கேயும் வியாபாரம் பண்ண ஆரம்பித்தோன்னே அவர் ஒரு நாள் தோற்றி விட்டார் ரஜினி. அதோட ஆஃபீஸ் இழுத்து விட்டார். அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸ் ஃபங்க்ஷன் ஆகலை. ரஜினி மட்டும் அப்படி இப்படி போய்கிட்டு வந்துன்னு அர்ஜுனமூர்த்தியை கூப்பிட்டு, இவர் தாங்க எங்கள் பொதுச் செயலாளர், இவர் பேர் என்னென்னா, சார் உங்கள் பேர் என்ன? அர்ஜுனமூர்த்திங்க. அந்த லெவல் தான் இருந்தது. கரெக்டாக. அதுக்கப்புறம் விஜயகாந்த் இதை பண்ணல. அவரும் எம்ஜிஆர் பாணியில் தான் போனார். தன்னுடைய நண்பர்களை கூட வச்சுக்கிட்டாரு தவிர பெருசாக சினிமா துறையிலே மற்றவர்களே வந்து இது பண்ணல. இப்போ அருண் பாண்டியன்லாம் அவர் கொடுத்ததை அவர் அனுபவிச்சார். கூப்பிட்டு MLA சீட்டு ஒன்று கொடுத்தாரு. ஆனால் கட்சியில் பெரிய பொறுப்புலாம் கொடுத்தலாம் இது பண்ணல. கட்சியில் அதுக்கேற்ற ஆட்களை கொடுத்தாரு. அவருடைய செலெக்ஷன் தப்புன்றதான் சந்திரகுமார் போன்றவர்கள் நிரூபித்தார்கள். சேலம் பார்த்திபன், சந்திரகுமார் போன்றவர்கள். ஏன்னா இதே பிரச்சனை இப்போ தாவேக்காகவும் இருக்குது. என்னென்னா அடிப்படையில் திமுக அதிமுகவில் இருக்கவங்க உள்ளே வருவாங்க, ஒரு வியாபாரம் மாதிரி வருவாங்க. அங்கே புறக்கணிக்கிறோம், இங்கே வரான்னு கொஞ்ச நாள் பொறுத்து ஒரு பிரச்சனையில் அவர்களை திமுகவும் அதிமுகவும் அவர்களை ஆப்ரேட் பண்ணும். இது நடக்கும். அதுதான் நீங்கள் அதிமுக சந்திரகுமாரை வச்சு கேட்குறீங்க நடுவில். ஏன் இவங்கெல்லாம் வந்து கட்சியில் சேரல, இவங்கெல்லாம் சேர்க்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த ஸ்க்ரீனிங் ப்ராசஸ்லாம் நான் அவனுக்கு முன்னாடியே சொன்னேன்ல, புஷியானந்த் ஏன் அவங்கள இன்னும் கண்டுபிடிச்சி எடுக்காமல் இருக்கிறாருன்னு. இதுதான் நீங்கள் கட்சியிலும் எடுக்கணுங்க. எடுத்து யாரை எங்கே வைக்கணும், அது பயன்படுத்தணும். எல்லாரையும் நம்பாமல் இருக்க முடியாது, எல்லாரையும் நம்பியும் ஆகணும். இதுதான் தலைவன். அவங்கள கண்காணிச்சிட்டே இருக்கணும். விஜயகாந்த் கண்காணிக்கலன்றேன். எடுத்தார், பயன்படுத்தினார், இதாச்சு. கண்காணிக்கல. விஜயகாந்தும் அதுக்கு பிறகு அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அரசியல் எப்படி ஜெயலலிதா எடுத்து பண்ணணும்னு தெரியல. அந்த நேரத்தில் இவர்கள் வியாபாரிகளாக மாறி திமுக 2016 திமுக கூட போகணுன்னு பண்ணப்போ விஜயகாந்த் தனியாக ஒரு ட்ராக் எடுத்தோன்னே அவர்களுக்கு தெரியுது திமுக கூட வந்தால் ஜெயிக்கலாம், நல்லா இது வரலாம். இவருனாங்க இந்த மாதிரி மக்கள் நல கூட்டணி போகிறேன்னு உடச்சிட்டு போகிறாங்க. இது ஒரு பார்ட் வச்சுங்க. இதெல்லாம் உதாரணங்கள். ரஜினிக்கு அப்புறம் இவரும் அதே வேலையை பண்ணுறாரு. தன்னுடைய ஆடிட்டரை பொருளாளர் ஆக்குறாரு. தன்னுடைய மன்றத்தில் பார்த்துக்கிட்ட விட சேரு ஒயரெல்லாம் பார்த்துக்கிட்ட வர பொதுச் செயலாளர் ஆக்குறாரு, மன்றத்தையும் சேர்த்து. அதுக்கப்புறம் தன்னுடைய அதான் ஆடிட்டரை பொருளாளர் ஆகிட்டார். இந்த மாதிரி தனக்கு நெருக்கமானவர்கள் மட்டும் இந்த மாதிரி விஷயங்கள். இப்போ வழக்கறிஞரை கட்சிக்குள்ளே எடுத்திருக்காரு. அப்போ இவர் வந்து சுற்றி இந்த மாதிரி விஷயங்களை போடுறது. அப்புறம் தன்னுடைய நண்பர் இந்த கொஞ்ச நாள் பழக்கம் வாங்க அப்படின்னு ஒரு பொறுப்பை கொடுத்துட்டாரு. பொறுப்பை கொடுத்தா செயல்படவும் விடல. அதனால் அவர் ஒரு பக்கம் உட்காந்துருக்காரு. இப்போ அந்த இன்கம் டேக்ஸ் ரெய்டில் வந்ததில் ஃப்ரெண்டானவர் அருண்ராஜ். அந்த கேள்வியை விட்டு வச்சிருக்காங்க சார். நீங்கள் விஜய் வீட்டில் நீங்கள் தான் ரெய்ட் பண்ணிக்கலாமே இல்லை, போய் அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுன்ட்டு போயிட்டாரு ப்ரெஸ் மீட்டில். அந்த குற்றச்சாட்டும் அவருக்கு ப்ரெஸ் மீட்டு பார்க்கறதுலாம் பர்மிஷன் கொடுத்துட்டாங்களா? இணைஞ்சிட்டு இப்போ வந்து ப்ரெஸ் சந்திச்சாரு சார். அப்படியா? பரவாயில்ல. அப்போ இன்னைக்கு மட்டும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மட்டும்தான் இனிமேல் பேசக்கூடாது அப்படின்னு இருப்பாங்க. நாளைக்கெல்லாம் சொல்லிடுவாங்க இனிமேல் பேசக்கூடாதுங்க, அன்றைக்கி ஏதோ பேசிட்டீங்க, தலைவரை கேட்காம நீங்கள் வந்து இனிமேல் பேசக்கூடாது. கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் சார் இருக்கட்டுங்க. நீங்கள் தலைவரை கேட்காம எதுவும் பண்ணக்கூடாது. அப்போ நான் தலைவரை என்ன கேட்காம தலைவரை கேட்கக்கூடாது. அப்போ உங்களை கேட்கணுமா? என்ன வந்து நான் தலைவரை கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இவ்வளோ நாள் சொன்னீங்க பொதுச் செயலாளர் அனுமதி இல்லாமல் யாருமே ஆதரிச்சுனா கூட இது பண்ண முடியாது. இன்னமேட்டு இப்போ அருண்ராஜ் வந்ததுக்கப்புறம் இனிமேட்டு டைரக்ட் கான்டாக்டில் அவர் கிடையாது. நான் தான் சொன்னேன், போனதுலேயே சொன்னேன். நீங்கள் வெளியே ஓனருடைய நண்பராக இருக்கிற நண்பர், நீங்களும் மேனேஜர் ஆகிட்டீங்கன்னா உங்களை ஒரு மேனேஜராக தான் பார்ப்பாங்களே தவிர உங்களை ஐயோ அவர் வந்து அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் எதாக இருந்தாலும் தலைவர்கிட்ட கேட்காம பேசக்கூடாது. அப்படின்னா தலைவர்கிட்ட நான் பேசலாமா? என்ன கேட்காம தலைவர்கிட்ட பேசக்கூடாது. அப்போ நான் உங்களை எப்படி கேட்குறது? நான் தலைவர்கிட்ட கேட்டு தான் உங்களை சொல்லுவேன்.
கொஞ்ச நாளில் மண்டே பிடிச்சிட்டு அவர் வாரமாக போய் உக்காந்துருவார். இல்லாட்டி ஆதவ அர்ஜுன் ஆஃபீஸில் போய் உக்காந்துருவார். அவ்வளோதான், இதான் நடக்கும். இதை தாண்டி நடந்தால் உண்மையிலேயே வரவேற்கலாம். ஏன்னா நீங்கள் கட்சி நம்ம விமர்சனமே என்னது, செயல்பட மாட்டேங்குது, இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு. அதை மீறி செயல்படுது கொஞ்சம் திமுகவை அதிமுகவுக்கு மாற்றாக இவர் வர்றாங்கன்னா உண்மையிலேயே வரவேற்கலாம். ஆனால் நீங்கள் வரலன்றதான விமர்சனம். அந்த விமர்சனம் தான் நம்ம அப்பப்போ லைட்டாக கிண்டல் அடிச்சு புசியானந்தனையாச்சும் வந்து விமர்சிச்சு பேசியிருக்காங்கன்ட்டு நீங்க சொல்லி அடுத்த நாளே மேடையில பேசியிருக்காரு. இது அது மன்ற கூட்டம், அது கட்சி கூட்டம் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் இது மன்ற கூட்டம், இது மன்ற கூட்டம், இது மன்ற கூட்டம்ன்ட்டு தான் 5000 கோடி 10,000 கோடி அதுதான் ஜெயிலுக்கு போறதுக்கு. நீங்க புசியானந்து மன்ற கூட்டங்களை நல்லா பேசுவார். அதே மாதிரி அது ஒரு மன்ற கூட்டம் மாதிரி அதில் தான் பொதுக்கூட்டத்தில் பேசினாரு. நீங்கள் அவரை நோக்கி வைத்த கேமராவை தான் பார்க்குறீங்க. இந்த சைடு திருப்பி காமிச்சா தெரியும் அவருடைய மன்றத்தை சேர்ந்தவர்கள். அது எப்பவுமே பேசுவார், உரிமையில் பேசுவார். எதாக இருந்தாலும் தலைவர் தான். தலைவர் வந்து எதுவும் கிடையாது. 4000 கோடி 5000 கோடி எல்லாரும் சம்பாதிப்பாங்க. தலைவர் அப்படி கிடையாது. அவருடைய வருமானத்தை விட்டுட்டு வர்றாரு. அதனால எதாக இருந்தாலும் தலைவர் பேச்சு தான் நீங்கள் கேட்கலாம். எல்லா கட்சி பொதுச் செயலாளரும் அப்படிதான் சார் பேசுவாங்க, தலைவர் தான் சார் சொல்லுவாங்க. இவரை மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவங்க தனியாகவும் செயல்படுவாங்க, தலைவர்னு பேசுவாங்க. இதில் என்ன சார் சொல்கிறீங்க, பிஜேபி விஷயம்னா பிஜேபி வந்து இப்படி இல்லைங்க அப்படி இல்லைங்க. அதோ இன்னைக்கு கூட பாருங்கள், ஆர் ஆசா பேசுகிறாரு, ஆர்எஸ் பாரதி பேசுகிறாரு, இன்னும் யாரும் பேசுவாங்க. ஆனால் இவர் அப்படி இல்லை, இதெல்லாம் சொல்லுவார். சரி சார், அப்புறம் அமித்ஷா வந்து மாதிரி சொன்னார்னா அதெல்லாம் வந்து தலைவர் உங்களுக்கு அறிக்கை விடுவார், நீங்கள் அந்த அறிக்கையில் பார்த்துங்கன்றார். அவ்வளோதான், அதுதான் பிரச்சனை. நடுவில் கேட்ட ஒரு கொஸ்டின் சார், சகாயம் ஐஏஎஸ் அவர் இணைப்பு இருக்கு. சகாயம் ஐஏஎஸ் இவங்க கூட்டுக்குள்ளே அடங்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து அவர் ஒரு தனி ரூட்டு பார்ட்டி, தனக்கான விளம்பரம் தேடுவது, இவங்களெல்லாம் கூட கில்லாடி. அவர் தனக்கான விளம்பரம் தேடுறது, இந்த மாதிரி விஷயங்களில் போகிறதெல்லாம் அவர் தனி. அவர் வெளியிலேருந்து பார்க்குறவங்க அவர் பயங்கரமான இது அரசுக்கு எதிராக செயல்பட்டார்னு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த நேரத்தில் அவர் ஒரு அந்த ஏடிஎம்ஏ கவர்மெண்ட்டு அந்த அழகிரி இவங்களுக்கு எதிரான அந்த இதெல்லாம் பண்ணிச்சு. அதோடு சேர்ந்து இவரும் அப்படியே ஒரு சீனை போட்டு பண்ணார். அதற்காக உழைத்தவர்கள்லாம் இருக்கிறாங்க. நான் வேணால் அவங்க நம்பர்லாம் தர்றேன், அவங்கள்ட்ட பேசுவாங்க, நீங்கள் வேணால் பேட்டி எடுங்க. அந்த மாதிரி உழைச்சி கஷ்டப்பட்டவங்களாம் இன்றைக்கி பலரும் வந்து வெளியில் இருக்கிறாங்க, இல்லாட்டி வெறுப்பில் இருக்காங்க. அதனால் இவர் வந்து எந்த இதையும் அதை தாண்டி ஒன்றும் பண்ண மாட்டார். பேர் வாங்கினா வாங்கிக்குவார். சார் டிவிக்கு இணைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குன்றாங்களே, அதை பற்றி ஏதாச்சும் தகவல் இருக்கா சார்? அதுக்கு சில கண்டிஷன்லாம் ஒத்து வரணும். அதான் சொன்னேன்ல, இவர் கண்டிஷனுக்கும் இவங்க கண்டிஷனுக்கும் ஒத்தே வராது. ஆனால் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரிலாம் கொண்டு வந்து சேர்த்து ஓரமாக உட்கார வைக்கிறது தானே. வந்தியா அந்த அலமாரி தூக்கி வச்சிருப்பா அவரை, இவர் இந்த அலமாரியில் வச்சிரு அப்படின்னு. இனிமேல் பாவம் இவரெலாம் பேச முடியாது. சிடி நிர்மல்குமார்லாம் இனி அவ்வளோதான். பேசினா அருண்ராஜ் தான் இனிமேல் பேசுவார். இன்னொருத்தர் இருக்கிறாரு, கொள்கை பரப்பு செயலாளர், அவர் வந்து மேடையை திறம்பட கையாளக்கூடியதில் வல்லவர், கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன். ஆனால் நீங்கள் எப்போ வேணாலும் மேடையில் வந்து நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட்டெல்லாம் நீங்கள் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேடையில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார். மற்றபடி வேறு யாருக்கும் கிடையாது. அதை ஒரிஜினா வந்து நின்றுலாம் ஹைட்டாகிறார்ல, அந்த 8 பேர் 9 பேரில் அப்படி தனியாக தெரிவார் அப்படி பார்க்கும்போது. சார் ஆனால் திரும்ப சார் பிஜேபி சைடில் வந்து இப்போ நயினார் நாகேந்திரன் எல்லாம் வந்து எதாவது கேள்வி கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் வந்து வரணும், விஜய் வரணும், இவங்க கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா திமுகவை வீழ்த்த வேண்டுமானால் நீங்கள் கண்டிப்பாக இணையணும், 2027 ஒரு மெகா கூட்டணியாக வந்து டிவிக்கே வளைஞ்சு அது இன்னும் வலு சேர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கான இவங்க முடியாதுன்ட்டாங்க. நீங்கள் திரும்ப ஏன் அது முடிஞ்சு போனதையே வந்து மீடியாக்கள் வந்து பேசிகிட்டே இருக்காங்கன்றாங்க. ஆனால் அவங்க கொள்கை எதிரின்னு சொல்லியும் ஒருத்தங்க வந்து இறங்கி வந்து நீங்கள் இணையணும் வரணும் அப்படின்னு அந்த ரிக்வஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு என்ன பெரிய ஹோட்டல் நடத்துவாங்க, 150 ஃப்ரான்ச்சைஸ் வச்சுக்கிட்டு நடத்துவாங்க. அதே ஏரியாவில் இன்னொருத்தவங்க புதுசாக ஹோட்டல் திறந்துருப்பாங்க, நல்லா வியாபாரம் ஆகும். எங்கே போட்டியாக வந்துடுவான்னு சொல்லிட்டு நீ நம்ம கம்பெனிக்குள்ளே வந்துரு, உனக்கு ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி பண்ணி கொடுத்துட்றேன் அந்த பிராண்டு அப்படின்ற மாதிரி திமுகவை வீழ்த்தணும். நீ தனியாக இருந்து நீ யார் காலை பிடிச்சி இழுத்து போடுவியோ, திடீர் இந்த சைடு பிடிச்சி இழுத்து போட்டேன்னா என்டிஏ பக்கம். அதனால் வந்துன்னு கூப்பிட்றாங்க. வந்தால் லாபம் தானே அவங்களுக்கு. ஒரே டைமில் விஜயம் காலி பண்ணிடலாம். கொள்கை எதிரி சித்தாந்த எதிரின்னு சொன்னதெல்லாம் கண்டமாயிடும். இஸ்லாமியர் வாக்குகளும் அவருக்கு வராது, இந்த அவருடைய ரசிகர்கள் மற்ற வாக்கு வரும். அது இருந்தாலே இப்போ இருக்கிற இதெல்லாம் சேர்த்து டிஎம்கேவை வீழ்த்திடலாம், லாபம் தானே அப்படி பார்க்குறாங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா 234க்கும் ஆள் எங்கே தேடுறதுன்னு ஒரு பெரிய பிரச்சனை அவங்களுக்கு. கண்டிப்பாக சொல்கிறேன், யதார்த்தமாக சொல்கிறேன், ஜோக்குக்கு சொல்ல, 234 தொகுதிக்கும் அவங்களுக்கு ஆள் பெரிய சிக்கல். மாநிலம் முழுவதும் இருக்காங்க சார், இருக்காங்க ரசிகர்கள் இருக்காங்க, இன்டெலெக்சுவல்ஸ் நிறைய பேர் செலக்ட் பண்ணுவாங்க. இன்டெலெக்சுவல் வேட்பாளராக நிற்கணும்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு சிபிஎம் மார்க்சிஸ்ட்டு அவங்களோட உங்களுக்கு அரசியல் பேசுகிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் ஓரளவு முட்டு கொடுத்தாலும் ஓரளவுக்கு திமுக அதிமுகவோட நல்லா சிந்திக்கக்கூடியவங்க. அவங்களாம் தேர்தல்னா அப்படியே இன்டெலெக்சுவல். நான் ஐயோ இன்டெலெக்சுவல் வராருப்பா ஓட்டு போடுப்பானா போடுவாங்க. என்ன குத்த
2000 ரூபா கொடுத்தாப்புல, நீ என்ன கொடுக்குற? அட்லீஸ்ட் 500 கொடு. இதுதான் கேள்வி வரும். இப்போ ஜனங்க அப்படி ஆகிட்டாங்க. அவர் என்ன கொடுத்தாரு, நீ என்ன கொடுத்தன்ற அளவுக்கு வந்துட்டாங்க. இல்லை நீங்கள் சொன்னீங்கல்ல அதுக்கு டிவிக்கு டிஎம்கே அளவுக்கு செலவு பண்ணுவாங்கன்ட்டு. இப்போ இந்த இன்டர்வியூ சொன்னீங்க நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி சவுண்டு பார்ட்டிகள்லாம் கட்சியில் இணைகிறாங்க. 1-2 சவுண்டு பார்ட்டி 234 அதுக்கு நான் போங்க அது பார்க்க நல்லா இருக்குதா கதை. 234 தொகுதிக்கும் செலவழித்தேன் நான் வந்துக்கிறேன்னு பார்க்கணும்ல. அது 2500 கோடி ரூபா செலவாகுங்க, சும்மா இல்லை. இல்லாட்டி சீமான் மாதிரி எல்லாரையும் இணைச்சிக்கிட்டு எல்லாம் 234 நிற்க வச்சுட்டு பண்ணுங்கன்ட்டு அவங்க செலவு பண்ணிட்டு சீமானே ஒருத்தர் சுற்றுறா இருப்பாருங்க. அந்த மாதிரி சுற்றிட்டு இத்தனாலும் மாநில கட்சி அங்கீகாரம் வாங்கிட்டாங்களா சார்? வாங்கிட்டாரு, 8% வாங்கிட்டாரு. அதான் சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு ஒரு 8% 10% வாங்கிட்டு இருக்கலாம். நீங்கள் 8% சொன்னோட ஞாபகம் வருது சார். நீங்கள் உங்கள் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பத்திரிகையாளர் ஒருத்தர் பேசினதை வந்து நீங்கள் ரீட்வீட் பண்ணி அதுக்கு ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க. என்ன சொல்லியிருந்தாருன்னா, சிறுபான்மையின மக்கள் குறிப்பாக வந்து விஜய் நம்பர்லேருந்து ஒருத்தர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு நீங்கள் அவருக்கு ஓட்டு போட்டால் அது வந்து அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் நீங்கள் பண்ணுற ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக அமைஞ்சிடும். அவங்க வந்து நீங்கள் விஜய்க்கு வந்து ஓட்டு போடுறான், மாற்றத்தை எதிர்பார்த்து நீங்கள் ஓட்டு போகிறீங்கன்னா அது கண்டிப்பாக விஜய்க்கு லாபமும் இல்லையோ ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அந்த என்டிஏ கூட்டணி தான் பலமாக அமையும். ஸோ அதனால் வந்து சிந்திச்சு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஒருத்தர் பிரச்சனை பண்ணி நீங்கள் அந்த வீடியோ ரீட்வீட் பண்ணியிருந்தீங்க. சொல்லுங்கள் சார் அதை பற்றி. வாழ்வீச்சு வேல்வீச்சு செந்தில் தான். அப்புறம் என்ன ஒருத்தர் பத்திரிகையாளராக அவர் என்ன? நீங்களும் டிவி நெறியாளர் மாதிரியே சொல்கிறீங்க பத்திரிகையாளர்னு. அவங்க தான் பத்திரிகையாளர்னு போட்டு அவர் உட்கார வைப்பாங்க. அவர் என்னைக்காவது அதிமுக சார்பா இல்லை பொதுவாக எதாவது பேசியிருக்காரா? அவர் திமுக, அவ்வளோதான். என்ன பிரச்சனைனா, நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, விஜய்க்கு சிறுபான்மை மக்கள் முன்ன வந்து எந்த காலத்துலையும் என்டிஏ ஓட்டு போட மாட்டாங்க, எந்த காலத்துலையும் சீமானுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. சீமானை நீங்கள் வேறு மாதிரி முத்திரை குத்திட்டீங்க. அவரும் ஒரு தடவை 2 தடவை வாய் விட்டார். அதை பயன்படுத்தி அவரை பிஜேபி பி டீம்ன்ற மாதிரி, அதான் இஸ்லாமியர்கள் அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்ற மாதிரி கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க. அப்போ ஓட்டு எல்லாம் நமக்காகன்னு இருந்துச்சு. திடீர்னு இவர் வந்து இஃப்தார் இருந்து அது தொப்பி போட்டு நோன்பு இருந்து அதுன்னா தலைகீழ மாறுது. விஜய் ஒரு கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்தவர், சிறுபான்மையை சேர்ந்தவனோன்னா அந்த சைடில் நீங்கள் திருச்சபைலாம் பேசிடுவாங்க, நம்ம இவர் பார்த்துக்கலாம்ப்பான்னு. சிறுபான்மை மக்களும் இஸ்லாமிய மக்களும் இது வரைக்கும் திமுக போட்டிருந்தோம், ஏன்னா பாஜக உள்ளே வந்துடும் எதிரிலையும் ஓட்டு போட முடியாது. இப்போ விஜய் வந்துட்டார். அப்போ பெரும்பாலான இளைஞர்கள், சிறுபான்மை இளைஞர்களும் சரி, பெண்களும் சரி, மற்றவங்களும் சரி, நம்ம இங்கே போடலான்னு வெறுப்பாக இருக்கிறவங்க, மாற்று யோசிக்கிறவங்க எல்லாம் அங்கே போடுவாங்க. அப்படி பார்க்கும் பொழுது 11% இருக்கிற அந்த சிறுபான்மை மக்கள் வாக்கு, பட்டியலின மக்கள் வாக்கு வந்து விஜய் வந்து ஒரு 18-20% வச்சிங்கன்னா 10% பிரிச்சாருன்னா அது திமுகவுடைய ஓட்டு தானே. அது அதிகபட்சம் சொல்கிறாங்க விஜய் அதிகபட்சம் 8% தான் வாங்குவார், அவர் வந்து 8% தாண்ட மாட்டாருன்றாங்களே சார். அது ஒவ்வொருத்தர் விருப்பம், நம்ம அது சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் பாருங்கள், அந்த 20%ல் இவர் 10% பிரித்தாலும் அது திமுக ஓட்டு. மீதி ஆன்டி டிஎம்கே ஓட்டு, ஆன்டி ஏடிஎம்கே ஓட்டு எல்லாத்தையும் சேர்த்து பிரிக்கிறாருன்னு வச்சிங்களேன், ஒரு 20% வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த 20ல் 10 ப்ளஸ்ஸு ஆன்டி ஏடிஎம்கே ஓட்டு ரெண்டும் சேர்ந்தா ஒரு 12-13%னா அது திமுகவுக்கு போக வேண்டிய ஓட்டு. அந்த பயம் அவர்களுக்கு இருக்குது. அதனால தான் விஜயை திரும்ப பாஜக பி டீமே பாஜகவுக்கு போயிடுவாருன்னு சொல்கிறாங்கன்னு நான் அடிக்கடி பதிவு பண்ணிகிட்ருக்கேன். என் வாதத்திற்கு வலு சேர்க்கிற விதத்தில் அவர் கெஞ்சி கூத்தாடி ஒரு வீடியோ இது போடுறாரு செந்தில். அப்போ நம்ம அதை வரவேற்று தானே போடணும். பார்த்தீங்களா எப்படி பயப்படுறாங்க பாருங்க அப்படின்னு, அதுக்கு தான் அந்த இது போட்டேன். அதனால் விஜய்க்கு அந்த இது போயிடுமோன்ற பயம் இவர்கள்ட்ட இருக்குது, திமுகட்ட கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இன்னொரு பயம், விஜய் நம்ம பிஜேபி டீம் சொல்கிறோம் என்டிஏ கிட்ட போயிட்டாருன்னா அப்படின்னா, என்டிஏ கிட்ட போனாலும் இவங்களுக்கு சிக்கல். இருதலை கொல்லி எறும்பு போலன்னு வாங்கல்ல, அது மாதிரி தனியாக நின்னாலும் நம்ம ஓட்ட பிரிப்பார். சரி, சிறுபான்மை மக்களை ஓட்ட பாதுகாக்கலாம், இவர் பிஜேபி பக்கம் தள்ளுறதுக்கான வேலை ஏதாவது பண்ணலான்னா, பிஜேபி பக்கம் போனால் இவருக்கு உள்ள ஓட்டு எல்லாமே என்டிஏ கூட்டணி விழுந்துச்சுன்னா அப்போவும் நமக்கு தான் அடி. என்னடா இது இந்த ஆள் இப்படி பண்ணுறானே அப்படின்ட்டு தான் விஜய் மேலே இவர்களுக்கு கடுப்பு. கண்டிப்பாக சார், பொறுத்து வந்து பார்க்கலாம். நேரம் ஒதுக்கி நிறைய கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க. நேரத்துக்கு நன்றி சார். நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM Jewel app today.